இந்த லேபில் நம்ம எப்படி virtual மிஷின்ஸை டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த virtual மிஷின் அந்த டேபுக்கு நம்ம போனோம் அப்படின்னா போயிட்டு ஆட் virtual மிஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக க்ரியேட் பண்ணுற அதே மெத்தட்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ரிசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறம் விஎம்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டோம். ஸோ அது எந்த ரீஜன் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆப்ஷனில் இங்கே அவைலபிலிட்டி ஜோன் இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ சூஸ் பண்ணும்போது இந்த யூஎஸ் ஈஸ்ட் அதில் எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 3 ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஸோ அதில் எந்த ஜோனில் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இமேஜை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய மிஷினுடைய சைஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து உபுண்டு சர்வர் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம பப்ளிக் கீ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு அப்படி நேவிகேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வேலிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் ஆகும். நம்மக்கிட்ட கீ வேல்யூ பேர் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ கீ வேல்யூ பேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது என்னென்ன ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற இங்கே லிஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம அந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நம்மளால் எல்லா ரிசோர்ஸஸும் க்ரியேட் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த VM1ங்கிற விர்ச்சுவல் மிஷினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஈஸ்ட் யூஎஸ் ஜோன் 1 அப்படிங்கிறத கவனிக்க முடியுது. ஆகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அவைலபிலிட்டி ஜோனில் நாம் இது டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து 1 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது நம்ம அவைலபிலிட்டி ஜோன் டூல் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி ஜோன் 2ல் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப் டிப்ளாய் பண்ணும்போது இந்த 2 ஜோனில் இருக்கிற விஎம்ஸ்லேயும் நம்ம ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல நாம் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோனுடைய கான்செப்ட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஜோன் அங்கே இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்முடைய வெப் அப்ளிகேஷன் சர்வை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு ஜோனில் நம்முடைய விஎம்ஐ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெப் அப்ளிகேஷன் நம்முடைய சைட் வந்து அதனுடைய டவுன் டைம் வந்து நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவைலபிலிட்டி ஜோனுடைய கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.